மா எல்லாரும் பண்றதானம்மா. நாங்க ஏதோ புதுசா பண்ணிட்டு வந்த மாதிரி பேசுறியம்மா. அது சரிடா, இப்படி 2 பேரும் ஒரே நேரத்துல பண்ணிட்டு வந்திருக்கீங்க. சொந்தக்காரங்களாம் கேட்டா என்னடா பதில் சொல்றது? ஆமா, யார்டா இவளுங்க? அதான் சொன்னேனேம்மா, இவ நந்தினி. ம், மா இவ பேரு அனுஷ்கா குல்கர்னி. என்ன கிர்னியா? இல்லம்மா குல்கர்னி. ஏன் இவளுங்க பேச மாட்டாளுங்களா? பேசு பேசு. கல்யாணம் சிறப்பா முடிஞ்சிருச்சு. ஆமா, ஆமா, அம்மா பார்த்தோன்னு என்ன பேசுவ? ஆண்டி பார்த்ததுமா? ஆண்டியா? போச்சு, ஓப்பனிங்ல க்ளோஸ் பண்ணிடுவா போலயே. என்னாச்சு? இங்க பாருமா, ஆன்டி கிண்டிலாம் பேசக்கூடாது. எங்க அம்மா பார்த்தோன்னே அத்தனை ஆசையா கூப்பிடணும். அத்தையா, கொஞ்சம் கஷ்டம்தான், பட் I'll try. ஐயா, அது சரி. அப்புறம் என்ன பேசுவ? ஆண்டிய பார்த்ததும் நேரா போய் ஹக் பண்ணிட்டு you looking so great, I'm really happy to see you aunty அப்படின்னு சொல்லுவேன். இருமா, அப்பெல்லாம் பேசக்கூடாது. அப்பெல்லாம் பேசினா அவ்வளவுதான். எங்க அம்மா பார்த்தோன்னே சாஷ்டாங்கமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். மாடுன்ற பேர்ல எல்லாம் மறந்துட்டியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், you don't worry, I'll take care. Come. பாப்போம். இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா போறா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. ஆண்டி, மறுபடியும் அத்தை, நான் இங்க பெசன் நகர் தான் ஐடில ஒர்க் பண்றேன். அங்கதான் உங்க பையனை பார்த்தேன். அவன் எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தியே சொல்லிட்டு இருக்கான். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயோ, அதனாலே எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருச்சு. நீ கூட ரொம்ப அழகா கலையா இருக்கமா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஆண்டி. சரி, நீங்க உள்ள போங்க. கியூட் மம்மி. நல்ல புள்ளியாதான் இருக்கும் போல. ஆண்டி, நீங்கள் பார்க்க தக்காளி தொக்கு மாதிரியே இருக்குதோ. ஏய் சும்மா ரெடி. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அம்மாவை பார்த்ததும் அரே, எல்லாம் நம்மளுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் போய் கால்ல வேணும், அவ்வளவுதானே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். கியா? இந்த கியாலாம் வேணாம். கொஞ்சமாச்சும் தமிழ்ல பேசுடி. தனமா இருக்காத, ஓகேவா? அரே, நீ மூடு. உனக்கே முதல்ல தமிழ்ல சின்ன ராக்கும் பெரிய ராக்கும் வித்தியாசம் தெரியுதா? சின்ன ராணா மரத்துல வரும், பெரிய ராணா பெரிய மரத்துல வரும். ஐயோ, உன்னை வச்சுக்கிட்டு வா போலாம். உங்களை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? ஏய் நில்லுடி. ஆண்டி, என்னமா பண்ற? நீங்கள் ஆசை நமக்கு ரொம்ப தேவை ஆண்டி. இப்ப வந்து தூபி ஆனா ஆசீர்வாத் दीजिए ஆண்டி. ஆண்டி, நம்ம ராஜஸ்தான். நீங்கள் பையன் சவுகார்பேட்ல லஸ்ஸி குடிக்கும் போது நம்மளுக்கு லவ் ஆயிடுச்சு. உங்கள் பத்தி நிறைய சொல்லி இருக்குது. வெரி ஸ்வீட் ஆண்டி. மா இவ பிறந்தது என்னதோ ராஜஸ்தான் தான், ஆனா இங்கதான் வளர்ந்தா. நம்ம கல்ச்சர் பத்தி நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன்டா கல்யாணத்து அன்னைக்கே தலையில முக்காடு போட்டு வந்திருக்கா? மா அது அவங்க கல்ச்சர்மா, அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும்ல, வேற ஒண்ணும் இல்ல. சரிம்மா, ஜாத்தே. போயிட்டு வரமா. இவ்வளவு நல்ல பொண்ணாதான் இருக்கா. ஆளுக்கு ஒரு தினசா இருக்காளுங்களே, என்ன பண்ண காத்திருக்காளுங்களோ. இவன் என்ன பொண்டாட்டிக்கு தலைவாரி விட்டுனுக்குறான். நான் பெத்தது இன்னொன்னு என்ன பண்ணுது? பக்கத்துல இருக்க போனு கூட எடுத்து கொடுக்குது. இதுக்காடா அவங்கள பெத்தேன்? அட பாவீங்களா, நம்ம ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டானுங்க. பொண்டாட்டிக்கு எப்படி வேலை செய்யறானுங்க பாரு. ஆண்டிஜி, ஐயோ மம்மி. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். ஆண்டி வந்துட்டீங்களா? எனக்கு சூடா ஒரு காஃபி. காஃபியாமா? ஆமா, ஸ்ட்ராங்கா. உனக்கு ஏதாவது வேணுமாமா? ஆண்டி, எங்களுக்கு கொஞ்சம் இஞ்சி டீ கிடைக்குமா? ஏமா, இந்த காலைல எந்திரிச்சா வேலை பாக்குற பழக்கம் இல்லையா? எனக்கு 1 வீக் லீவ் ஆண்டி, ஃபுல் ரெஸ்ட் தான். ஆண்டி, எங்களுக்கு நியூ ஜாப் தேடுது, அதனால அப்புறமா ஜாப் போகுது. அடச்சே, காலையில எந்திரிச்சா வீட்டு வேலை பாக்குற பழக்கம் இல்லையான்னு கேட்டேன். அச்சா, சாரி ஆண்டி. கியா காம்? என்ன வேலை பண்ணுதோ? கிச்சன்ல இருக்க பாத்திரத்தெல்லாம் அலம்பி வச்சிருக்கியா? அபி ஜாதி ஆண்டி. அம்மாடி, நீ இந்த வீட்டெல்லாம் கொஞ்சம் பெருக்கிறியா? வேக்கம் கிளீனர் இருக்காத்த? வேக்யூம் கிளீனர் எதுக்கு? அதான் விளக்கமாறு இருக்குல்ல. ஏ சாம்ராணி, வேக்யூம் கிளீனர் எதுக்கு? வெல்கம் மாதிரி இருக்கு. ஐயோ தள்ளு. நீ எங்க இருக்கிய? வேக்கம் கிளீனர் எல்லுன்றதுக்கு முன்னாடியே என்னையா இருக்காளே. எப்படி பொண்டாட்டி நல்ல வேலை செய்யறாளா? ஆமாண்டா,
நம்ம ஊர் பொண்ணு எல்லா வேலையும் செய்வானே பார்த்தா ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா. தெரியாது. இவளை பாரு, வெளியூர்ல இருந்து வந்தாலும் நல்ல வேலை செய்யறா. போக போக உனக்கே பிடிச்சி போயிடும். சரி இரு வரேன். பாத்திரத்தை கழுவி வைக்க சொன்னா இதான் கழுவுன லட்சணமா? இவகிட்ட சொன்னதுக்கு நம்மளே செஞ்சிருக்கலாம். என்ன நாட்டுக்குள்ள ஏதோ இருக்கு? இவ பாத்துட்டாலோ? சி